Hi student, 12th standard chapter 11 exercise 11.3 sum number 4. The probability density function of x is given by f of x equal to k d e per minus x by 3 for x greater than 0, 0 for x less than or equal to 0. Okay. Find the k value find பண்றாங்க. Next second question na probability distribution function check பண்ண சொல்றாங்க. Add p of x less than 3. Fourth question p of 5 greater than or equal to x value. Fifth question p of x less than or equal to 4 value find பண்ண சொல்றாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் மைனஸ் இன்பிட்டி ப்ளஸ் இன்பிட்டி என்ன வேல்யூ ஜீரோ வரைக்கும் தான் வேல்யூஸ் இங்கு நான் லிமிட்ஸ் கொடுத்துறாங்க அப்போ ஜீரோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ வந்து நமக்கு வேல்யூ நமக்கு வரும் எக்ஸ் வரைக்கும் வேல்யூ நமக்குறான் ஜீரோன்னு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஆனால் ஜீரோக்கு மேலே இருக்கிற வேல்யூனா நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கே இன்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 அப்போ 2 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் கே வேல்யூ ஃபைன் பண்ணால் நம்ம ரிசல்ட்டை ஃபைன் பண்ண முடியும் இப்போ கே வேல்யூ நம்மனா நமக்கு probability of density function general formula minus infinity plus infinity f of x dx equal to 1 f of x value question ல கொடுத்துறாங்க k e per minus x by 3 limits நமக்கு என்ன வரும் 0 ல இருந்து infinity x value infinity level வரைக்கும் 0 to infinity level அப்ப 0 to infinity equal to 1 main important equal to 1 ஓகே அப்ப next k வந்து constant term e per x ஓட integral நமக்கு வரும் e per x தான் அப்ப e per minus x by 3 again time என்ன நமக்கு இந்த x by 3 யூஸ் பண்ணா x பண்ணா 1 அப்ப minus 1 by 3 இன்டெகிரலை டிவைட்ல ஃபைண்ட் பண்ணணும் டிஃபரன்ஷியேட்டிங்ல மல்டிப்ளை ஃபைண்ட் பண்ணணும் இன்டெகிரலை அந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைட்ல ஃபைண்ட் பண்ணணும் இப்போ minus 1 by 3 e per x பண்ணா e per x தான் இன்டெகிரல் minus x by 3 ஓட நான் again time minus 1 by 3 இது டிவைட்ல யூஸ் பண்றோம் ஈக்குவல் டு 1 இது 3 னா நமக்கு அந்த மைனஸ் என்ன இது 3 வந்து ரெசிப்ரோக்கல் போனா இந்த 3 எடுத்து மைனஸ் வெளிய காமனா எடுத்துட்டோம் ஓகே லிமிட் ஆன e பவர் minus x by 3 0 to infinity equal to 1 ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்பர் லிமிட் யூஸ் பண்றீங்க e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி x இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் 0 e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்பவுமே என்ன 0 அப்ப 0 minus 1 equal to 1 minus minus plus 3k equal to 1 அப்ப k equal to 1 by 3 first question okay the value k equal to 1 by 3 the second probability distribution function find பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணோம் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு என்ன ஜீரோக்கு இன்டர்வலை எக்ஸ்ன்ற வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம் அந்த எக்ஸ் வேல்யூ என்ன தெரியாது நமக்கு அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் எது வரைக்கும் வேல்யூஸ் எடுக்க போறோம் எக்ஸ் வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஜீரோக்குள்ள எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள 0 அப்போ டோட்டல் வேல்யூ நம்ம ரிசல்ட் 0 இப்போ கேபிட்டல் எஃப் எக்ஸ் வேல்யூ 0 ஏன் இந்த 2 இன்டர்வலுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூலாம் கொடுத்துறாங்க நமக்கு 0ன்னு கொடுத்துறாங்க அந்த வேல்யூ இந்த இன்டர்வல்ல இதில் தானே எக்ஸ் டினோட் பண்றோம் அப்போ ரிசல்ட் என்ன வரும் 0 ஃபர்ஸ்ட் ஓகே செகண்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நான் இந்த 2 இன்டர்வலை எக்ஸ்ன்ற வேல்யூ டினோட் பண்றோம் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, இன்ஃபினிட்டி அப்போ எஃப் எக்ஸ் என்ன வரும் 0 to 0ல இருந்து இன்ஃபினிட்டி ஓகே அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுது அந்த 2 இன்டர்வலுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆகுது 0க்கு இன்ஃபினிட்டி இன்டர்வல்ல k e per minus x by 3 அப்ப k e per minus k வந்து கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டோம் e per minus x by 3 into dx அப்ப k னா e per x பண்ணா e per minus x தான் இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 minus 1 by 3 டிவைட்ல ஃபைண்ட் பண்ணனும் ஓகே அப்ப minus 1 by 3 லிமிட் 0 to x இந்த 3 எங்கடா வெளிய கொண்டு வந்துரும் இந்த மைனஸ் வெளிய கொண்டு வந்தா ஆனா இந்த 3 எப்படி மல்டிப்ளை ஆயிடும் -3k அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் x க்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஃபைண்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் f of x ரிசல்ட்னா -3k ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்னா நமக்கு x க்கு x தான் ஃபைண்ட் பண்ண போறீங்க ஓகே அப்ப e பவர் -x/3 minus e power 0 minus 3k e power minus x by 3 minus 1 okay அப்ப k வேல்யூ நமக்கு முன்னாடியே தெரியும் k வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் நமக்கு k வேல்யூ நமக்கு 1 by 3 எது சப்ஸ்டிட் பண்ணிக்க -3 1 by 3 e power minus
x by 3 minus 1. இப்போ 3 3 கேன்சல் ஆயிடுச்சா ரிமைனாக நமக்கு வரும் மைனஸ் மைனஸ் இந்த இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா இது ப்ளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 இதான் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ தேர்ஃபோர் நம்ம ஃபைன் ரிசல்ட் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ரிசல்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரிசல்ட்னா 0, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண நமக்கு 0, எல்லாம் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் இன்டர்வெல். நெக்ஸ்ட் நமக்கு ரிசல்ட் வரும் 1 மைனஸ் இ மைனஸ் எக்ஸ் பை 3 என்ன இன்டர்வல் நமக்கு எக்ஸ் வேல்யூ 0, இந்த இன்ஃபினிட்டி. இதான் நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஜெனரல் ரிசல்ட். செகண்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் next f of x only find by second question. Third, p of x less than 3. p of x less than or equal 3 என்ன வரும் probability value நமக்கு இந்த f of x வேல்யூ முன்னாடியே ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ f of இப்போ இந்த 3 வந்து எந்த இன்டர்வலுக்கு நமக்கு ரிசல்ட் நமக்கு 0க்கும் இன்ஃபினிட் லெவல்ல இருக்கும் நமக்கு. அப்போ நமக்குன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ல எடுத்து என்ன நமக்கு இந்த 3 f of 3 x வேல்யூக்கு 3 சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்போ 3/3 நமக்கு இது 3 இது கேன்சல் பண்ணா 1, அப்போ -1. இதான் நமக்கு p of x less than 3 ஓட ஆன்சர். ஓகே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் டேரக்டா அந்த f of 3 ல ஃபைண்ட் பண்ண முடியும். இது தெரியலாம ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் p of 5 less than or equal to x. ஓகே, இப்போ லெஸ் than equal to நமக்கு அப்படியே சிம்பிள்னா x அப்படியே இருக்கு, இது லெஸ் எப்படின்னா கிரேட்டர் than equal to சிம்பிளா கன்வெர்ட் பண்ணலாம். ஏன் அப்படியே மாத்தியே இருக்கணும், அந்த சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்றோம். அப்போ லெஸ் than equal நமக்கு இந்த லெஸ் than equal to ஃபங்க்ஷன் கிரேட்டர் than சேஞ்ச் பண்ணதுக்கு இப்போ இப்படி இருந்தா யூஸ் பண்ணலாம் 1 minus p of x less than 5 னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது p of x less than equal to a னா என்ன வரும் 1 minus p of x less than a னு ஃபைண்ட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி. அதே சேம் வரும் x less than 5. இப்போ less than or equal to இருந்தா என்ன போறோம் f of 5 னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5 எந்த இன்டர்வல் இருக்கும் சேம் இன்டர்வல் இருக்கும். அப்போ இந்த 1 அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் 1 minus x க்கு 5/3. இந்த மைனஸ் சொல்லலாம் மைனஸ் பிளஸ் மைனஸ் 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 பிளஸ் இந்த பிளஸ் 1 மைனஸ் கேன்சல்னா e பவர் -5/3. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 5th क्वेश्चन p of x less than or equal to 4. இப்போ கரெக்ட் ஃபார்முலா less than or equal to ஃபார்மேட் இருக்குது. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம் f of 4 னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ f of 4 எந்த இன்டர்வல் நமக்கு இருக்குன்னா இந்த இன்டர்வல்ஸ் இருக்கும். 1 minus e பவர் x க்கு -4/3 இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.